So now we go to the 16th Dasakam. 16th Dasakam வந்து நர நாராயணாவதார வர்ணனம். Okay. Daksha Yaga Varnanam cha. Naranarayana Poroja Varnam, Jananam, Varnanam, and also Dakshan. Bailarum Siva Puranathla Ketrupum, Thiruviliyadalla, Sivanoda Thiruviliyadalla, the Dakshanoda. Idella nama Ketrupum Karaya. So that also is said here in the Dasagatla. Okay. So adana idu. Daksho Virinchattanayota Manostanujam. If I am reading the right ragam, otherwise correct me. Daksho Virinchattanayota Manostanujam. Yeah, tappa padikrena. Yarada ragam cholunga. I follow it. Daksho Virinjatanayoda அப்படி சொல்லணும். Daksho Virinjatanayoda Manostanujam Laktva Prasudimiga Shodasa Chapakanyaka Dharmetrayoda Tadau Pitrushutvadamsha Swakam Sahavir Bhujisatim Girisetvadamshe. Okay. Daksho Virinjatanayota Manostanujam Labdva Prasuti Miha Shodasha Chapakanyaha Dharme Trayodasha Dadau Pitrushu Swadham cha Swaham Havir Bhujisati Girishetvadamshe. Ipo Virinchatanaya Atha Dakshaha Virinchatanaya. Virinchatanaya. Virinchana Brahmavugodu per. Innor per. Virincha. Daksha. Daksha is one of the sons of Brahma. Brahmavudu pullai. Adan. Okay. Tanaya. Brahma vudu payyan. Manos tanujam prasuti. Okay. மனோஹோ தனுஜம் மனுவுடைய அதாவது பிரம்மாவுடைய பிள்ளை அவர் வந்து தக்ஷன். ஓகே, தக்ஷன் அவர் வந்து மனுவோட பொண்ணு தனுஜாம். ஓகே, இங்க தனயம், அங்க தனுஜம். பிரசூதிங்கிறது அவளோட பெயர். Prasuti is the daughter of Manu. Okay. Labdva, the Dakshangravar vandu, he got married to the Prasuti. Daksha, Brahma odu payyan, and Prasuti is Manu odu putri. Okay. So they are married. Labdva, he got having got Prasutim iha Shodasha Chapa Kanya. Okay, Shodasha cha Apa. He obtained Apa. Shodasha Kanyaha. So he got 16 daughters. Wow, rendu perku kalyanam aayi 16 daughters. The stanza is very easy to follow, just like a story. அப்போ அந்த 16 பெண்கள் பறக்கிறா. யாருக்கு? தக்ஷனுக்கும் இவளுக்கு பிரசூதி. கரெக்டா? தப்பா சொல்லக்கூடாது. Daksha married to Prasuti and they get 16 daughters. Yeah. Dharme Trayodasha Pitrushu Swadam Havir Bhuji Swaha Sati Tvadamshe Girishecha. இப்ப இவருக்கு இந்த 16 பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அப்ப அவர் என்ன பண்றார்? தர்மத்துக்கு தர்மா அப்படிங்கிற தேவர்கள் எல்லாருக்கும் 13 பொண்களை கொடுத்துடுறார். அந்த லிஸ்ட் I will tell you afterwards, after I finish. இல்லை நான் அனுப்ப கூட செய்யறேன். Okay, that is in Bhagavatam. ஆனா இங்க இல்ல அது. அப்புறம் பித்ருஷு ஸ்வதா.
அப்ப 13 பொண்களை வந்து தர்ம தேவர்கள் எல்லாருக்கும் கொடுத்துட்டா. பித்ருஷூனா பித்ரு இந்த ஆன்செஸ்டர்ஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவளுக்கு வந்து ஸ்வதாங்கிற பொண்ணை அவளுக்கு கொடுக்கறா. ஹவிர் புஜி ஸ்வாஹாம், ஸ்வாஹாங்கிற பொண்ணை அந்த ஹவிஸ் சொல்லுவோம் இல்லையா அக்னி, அந்த ஹவிர் புஜி, ஹவிர்னா என்னது ஹவிஸ், புஜின்னா என்ன சாப்பிடுறது, யாரு வந்து ஹவிஸ சாப்பிடுவா, அக்னி தானே. சோ அக்னிக்கு வந்து ஸ்வாஹாங்கிற பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. சதீம் துவதம்ஷே கிரிஷேச்ச, இப்போ உன்னுடைய அம்சமான கிரிஷே, கிரிஷேனா யாரு, கிரினாம் ஈஷக கிரிஷா, அவ வந்து என்ன சிவன். ஓகே, அப்போ அவருக்கு யார கொடுக்குறா, சதி. அந்த சிவன் என்னது, உன்னுடைய அம்சம் தானே குபேரப்பா, அந்த அம்சமான அந்த சிவனுக்கு வந்து ததௌ he gave marriage. So இப்போ தக்ஷனு Brahma's son got married to Manu's daughter Prasuti. They had 16 daughters, 16 பேர். அதுல 13 பேரை தேவர்களுக்கு தர்ம தேவர்களுக்கு கொடுத்துடுறா. அந்த பித்ருக்களுக்குன்னு சொல்லுவாங்க, அந்த ஆன்செஸ்டர்ஸ்க்கு ஸ்வதா கொடுக்குறா, ஸ்வதாங்கிற பொண்ணை. ஸ்வாஹாங்கிற பொண்ணை வந்து அக்னிக்கு கொடுக்குறாங்க. அதான் அக்னியே ஸ்வாஹா ஸ்வாஹான்னு நம்ம சொல்லும் பொழுது நவ் we are thinking that அவரோட ஒய்ஃபோடையும் சேர்த்து நம்ம சொல்றோம் பேர. சதி துவதம்சே, உன்னுடைய அம்சமான அந்த கிரீஷ யாரு, சிவனுக்கு சத்திய கல்யாணம் பண்ணி கொடுக்கும். ஓகே, மூர்த்திர்ஹி தர்ம கிருஹிணி சுஷுவே பவந்தம் நாராயணம் நரசகம் மகிதானுபாவம் யஜ்ஜன்மனி பிரமுதிதா கிருததூர்ய கோஷாஹ புஷ்போத்கரான் பிரவவ்ருஷு நுனுவு சுரௌகாஹ. இப்போ தர்மதேவா, நான் என்ன சொன்னேன், 13 தேவர்களுக்கு கொடுத்திருக்கா, தர்மத்தோட காப்பாற்றுவா. அந்த நான் I will give you the list. Now I don't want to get disturbed. Okay, அப்போ வந்து அந்த தேவர்களுக்கு 13 பொண்களை கொடுத்தா. அதுல ஒரு பொண்ணு, ஓகே, தர்ம கிருகிணி மூர்த்திஹி, மூர்த்தின்னு ஒரு பொண்ணோட பேர். ஒரு பொண்ணோட பேர் வந்து மூர்த்தி. She is one wife of தர்மதேவா. ஓகே, 13 பேரை கொடுத்திருக்காளே, அதெல்லாம் வந்து ஒரு பொண்ணு மூர்த்திங்கிறதா. மகிதானுபாவம், ஓகே, அவ வந்து she's got a நல்ல நேம், அவளுக்கு ரொம்ப ஃபேம் எல்லாமே இருக்கு அந்த மூர்த்தி. அதான் மூர்த்தி அப்படின்னு சொல்றோம் நம்ம. பவந்தம் நாராயணம் நரசகம் சுஷுபே அப்படின்னா பிரசவித்தார். யாரு, அந்த மூர்த்தி அப்படிங்கிறவா. அவளும் பொண்ணுதான், மனுவோட பொண்ணுதான். தர்மதேவரை கல்யாணம் பண்ணிருந்தவா. அவளை வந்து அவளுக்கு நல்ல she's got a great fame and name. அவ வந்து அவளுக்கு வந்து நீ வந்து பிறக்கிற குருவாயிருப்பா, நீ எப்படி பிறக்கிற, ஒரே ஆளா பிறக்கிறது இல்ல, ரெண்டா. ஒண்ணு நாராயணம் நரசகம் அலாங் வித் நர நாராயணா. இப்போ 2 பேர் இல்லையா, நரன் நாராயணா. நர நாராயணா she gave birth to Yasushube. She gave birth to. ஓகே, அப்ப என்ன ஆயிடுறதான், யத் ஜன்மனி பிரமுதிதாக சுரௌகாக. இப்ப என்ன ஆயிடுறதான், யத் ஜன்மனி, இந்த பிறப்பால என்ன ஆயிடுறாங்க, நீங்க நரநாராயணனா மகாவிஷ்ணு அவதாரம் எடுத்துட்டு வரும்பொழுது பிரமுதிதாகா, ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டான். யாரு, சுரௌகாகா. சுர அப்படின்னா தேவர்கள், ஔகன கூட்டம். ஓகே, சோ தேவகணாகா, அப்போ the gods, all the devas, தேவர் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டாங்க. they were all very happy, they are extremely delighted. ஆஹா, இந்த மாதிரி நரநாராயணா எடுத்திருக்காரே, ரூபம் எடுத்திருக்காரு.
துரிய கோஷாகா. என்ன பண்ணினாலாம்? துரிய கோஷாகா. கோஷானா சவுண்டு. எதை வச்சு? துரிய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருந்து என்ன எவ்வளவுலாம் சத்தம் போட முடியுமோ, ஏன்னா அவளோட சந்தோஷத்தோட வெளிப்பாடு அப்படி பண்ணினான். புஷ்போத்கரான் பிரவிருஷு. ஓகே, விவ்ருஷு அப்படியே தூவினாலாம். எப்படி? பூக்களா தூவினாள். புஷ்போ உத்கரான் பிரவிருஷு. அப்ப தூவினா எப்படி தூவினா அப்படின்னா, மேலேந்து அது ரெயின் மாதிரி தூவினான். ஏன்னா வானத்தில இருந்து புஷ்ப மழை பொழியறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவோம்? பூமாரி பொழிறது அப்படின்னு சொல்லுவாங்க. மன்னர் இருக்கலாம் அந்த மாதிரி. அப்ப புஷ்பங்கள் எல்லாம் வானத்துல இருந்து தூவிண்டு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் பிளே பண்ணிட்டு அவளோட சந்தோஷத்தை அவ வெளிப்படுத்தியிருக்கா. ஏன் அப்படின்னா கடவுளே வந்து பிறந்திருக்கார் நரநாராயணனா. அப்புறம் என்ன சொல்றா? அப்புறம் வந்து நுணுவுகு. நுணுவுகு அதாவது அதாவது பிரவ பிரவருஷுவு நுணுவுகு. நுணுவுகுனா அது வந்து பிரேஸ் பண்ணது. கடவுளை வந்து துதிச்சுண்டு அவரை கொண்டாடிண்டு அவரை வந்து சாண்ட் பண்ணிட்டு அவரோட குளோரி எல்லாம் பாடிட்டு குருவாயூரப்பனே என்ன சொல்லியிருக்காரு? நீ போன இதுல கூட கபிலர் சொல்லும் பொழுது, நீ வந்து என்னையே என்னுடைய பெயரையே நீ துதி செய், என்னை பற்றிய லீலைகள் எல்லாம் நீ கேளு, நீ அதெல்லாம் சொல்லு, அதை பத்தி பெருமைப்படுத்து. சோ இவா தேவர்கள்லாம் நரநாராயணனா இவ அவதாரம் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமா எல்லாரும் பாடிண்டு சந்தோஷமா இது பண்ணிட்டு பூமழை பொழிஞ்சுண்டு அவரை துதி செய்து அவரை வந்து சோ அவரை வந்து துதிச்சுட்டு இருக்காரு. ஓகே, சோ திஸ் இஸ் த செகண்ட் ஸ்டான்ஸா. दैत्यं सहस्र कवचम कवचैः परीतं साहस्र वत्सर तपसम्मर विलभ्यैः पर्याय निर्मित तपस्समरौ भवन्तौ शिष्टैक कंकट ममुं न्यहतां सलीलम्. இப்போ அவ என்ன மாதிரி எதுக்காக அவதாரம் எடுத்திருக்கா? கடவுளோட ஒவ்வொரு அவதாரம் யதா யதாகி கிளானி தர்மஸ்ய நான் வருவேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? சம்பவாமி யுகே யுகே, அததானே கிருஷ்ணர் வந்து சொல்றார். சோ எங்கெல்லாம் வந்து தர்மம் அழிகிறதோ, எப்பொழுதெல்லாம் யதா யதாகி எப்பொழுதெல்லாம் தர்மம் அழிகிறதோ, தர்மத்துக்கு கேடு வருதோ, அப்பெல்லாம் சம்பவாமி யுகே யுகே, ஒவ்வொரு யுகத்திலையும் நான் வருவேன். இதைத்தான் கடவுள் வந்து சொல்லியிருக்கார். ஓகே, அததான் அது மாதிரி இப்ப இவ நரநாராயணனும் ஏன் வந்து இவ அவதாரம் பண்ணியிருக்காங்க? ஏன் விஷ்ணு வந்து கபிலரா அவதாரம் பண்ண, நரசிம்மரா அவதாரம், ஒவ்வொரு அவதாரமும் பண்ணியிருக்காரு. ஏன் இது வந்து ட்வின்ஸ் மாதிரி ஏன் வந்திருக்காரு? நரநாராயணனா ஏன் வந்திருக்காரு? அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. தைத்தியம் சஹசிர கவச்சம் கவச்சைகி பரீத்தம். இப்போ என்ன ஆயிடுத்து? ஒரு தைத்தியனா யாரு? அசுரா. ஓகே, தித்தியோட பிள்ளைனாலதான் அது நம்மளுக்கு தத்திதாந்தத்துல தைத்திய அப்படின்னு வருது இல்லையா? நம்மளுக்கு வந்து ஆஞ்சநேயக அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தைத்திய. சோ தித்தியோட புள்ள வந்து தைத்திய. அந்த தைத்தியம் ஒரு ஒரு அசுரன். யார் அவன்? சஹசிர கவச்சம் கவச்சைகி பரீத்தம். அவனுக்கு பேரே வந்து சஹசிர கவச்சம். ஏன்னா அவனோட உடம்புல 1000 கவசம் இருந்தது. அவன் உடம்ப கவர் பண்ணினதே இந்த 1000 கவசத்தாலதான் உடம்ப கவர் பண்ணினது. சாகசிர வத்சர தபஸ்ஸர சமரா லப்யை. ஓகே, இப்போ அவ எப்படி இருக்கானா? தபர சமராபி லப்யை, அதாவது சகசிர சம்பத்சரம் பண்ணிட்டு, சகசிர 1000 வருஷங்கள்
தவம் இருந்து தபசா சமரேணச்ச அபிலவ்யைஹி சேத்யைஹி இதெல்லாம் சேர்த்துதான். அதாவது எப்படின்னா ஒரு 1000 வருஷங்கள் ஒருத்தர் தவம் பண்ணினாதான். ஓகே, அதே டயத்துல எப்படி பாருங்க, அவர் என்னன்னா இந்த சகஸ்ர கவச்சனோட கதை என்னன்னா, அவர் சூரிய பகவானோடும் இதுல ரொம்ப 1000 வருஷங்கள் நிறைய வருஷங்கள் தவம் இருந்துட்டு இந்த சகஸ்ர கவச்சம் என்ன சொல்றான்னா, என்னை யாருமே கொல்லக்கூடாது. சூரிய பகவான்கிட்ட வரம் கேட்க. சூரிய பகவான் இஸ் வெரி பிளீஸ் வித் திஸ் தவம். அண்ட் நம்ம தெரியுமே எப்போதுமே கடவுள்கள் வரத்தை கொடுத்துருவா. அப்புறம் வரத்தை கொடுத்துட்டு அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமதான் கடவுள்கள்லாம் நடுவுல தே ஹேவ் டு டேக் அவுட். இன்னொன்னு நரசிம்ம அவதாரத்துல எப்படி பூமியிலையும் கொல்லக்கூடாது, வானத்திலயும் இருக்கக்கூடாது, பூமியிலையும் இருக்கக்கூடாது அப்படிலாம் சொன்னோன்னுதான் அவர் வாசப்படியில வச்சு கொள்றாரு. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் வரம் டிஃப்ரெண்டா கேட்பா. அத முறிக்கிறதுக்கு கடவுளும் வேற மாதிரி பண்ணுவான். இந்த சகஸ்ர கவச்சம் என்ன கேட்டிருக்கான், வரம் சூரிய பகவான் என்னை யாரும் கொல்லக்கூடாது. நான் அப்படி ஒரு வரம்லாம் கொடுக்கவே முடியாதுப்பா. தட் இஸ் நாட் ஜனனம்னு ஒண்ணு இருந்தானா எல்லாருக்கும் மரணம்னு ஒண்ணு உண்டு. நீ மரணமே இல்லாத ஒரு பிறப்பு வேணுங்கிறத நம்ம கொடுக்க முடியாது. திஸ் இஸ் நாட் தேர் ஹியர். ஐ எம் ஜஸ்ட் லெட்டிங் யூ நோ த ஸ்டோரி. ஓகே, இப்போ இது பண்ணும்பொழுது உடனே சூரிய பகவான் ஸ்டோரி, சரி நான் இந்த வரம் கொடுக்க முடியாது, பின்ன நான் காப்பாற்றப்படாது, வேற ஏதாவது வரம் கேளு. சரி எனக்கு 1000 கவசங்கள் கொடுங்க. ஓகே 1000 கவசம். ஆனால் என்னை கொல்லணும்னா 1000 வருஷம் தவம் இருக்கணும். தவம் இருந்துட்டே என்ன கொல்லணும். ஓகே, என்னோட கவசத்தை கிழிக்கணும். தவம் இருக்கும் பொழுது என்னோட கவசத்தை கிழிக்கணும். அப்படி ஒருத்தர் என்ன கொன்னாதான் நான் சாக முடியும். இப்ப யாருமே பண்ண முடியாதுல்ல. தவமும் இருக்கணும், அதே சமயத்துல என் கூட சண்டையும் போடணும்னா ரெண்டுமே முடியாதே. அதனால சூரிய பகவானும் அந்த வரத்தை கொடுத்துடுவார். இப்ப என்ன ஆயிடுச்சு, அவன் அசுரனாச்சு. அவன் எல்லாரையும் தேவர்கள் எல்லாம் கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சான். எல்லாருக்கும் கர்வம் விடுறதுல மண்டையில. அப்போ கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சோன்னுதான் பகவான்கிட்ட எல்லாரும் வேண்டும்போது பகவான் இப்போ அதனாலதான் நர நாராயணன்னா பிறந்திருக்கா. இப்ப என்ன பண்ணுவாளாம் இந்த நரனும் நாராயணனும் அடுத்து நம்ம பார்ப்போம். பட் ஐம் ஜஸ்ட் டெல்லிங், ஒருத்தர் they are one made into two. கரெக்டா? ஒருத்தர் 2 பாகமா இருக்கா, 2 பேரும் ஒண்ணு. அப்ப ஒருத்தர் தவம் பண்ணும் பொழுது ஒருத்தர் சண்டை போடுவார். ஒருத்தர் சண்டை போடும்போது தவம் பண்ணுவார். ஓகே, நரன் தவம் பண்ணுவா, நாராயணன் சண்டை போடுவார். இது மாதிரி they took turns and they did it. அப்படிதான் ஒருத்தரை அழிக்க முடியும். சோ இந்த சகஸ்ர கவசம் இது அதனால ஒரு கவச்சம் மூடி இருக்கு. ஓகே, பரியாய நிர்மித்த தப சமரௌ பவந்தோ சிஷ்டை கங்கடமமும் ஞஹதாம் சலீலம். இப்ப கவச்சம் மூடியாச்சு. சகஸ்ர கவச்சம் தைத்தியம். பரியாய நிர்மித்த தப சமரௌ, அப்புறம் சிஷ்டை கங்கடம். ஓகே, இப்ப சிஷ்டை ஏக கங்கடம். இப்ப இவா 2 பேரும் என்ன பண்ணினா, சோ யாரு பெனன்ஸ் 1000 years பண்றாளோ ஈக்குவலி லாங் பீரியட் 1000 years. நராவும் நாராயணனும் டேர்ன்ஸ் எடுத்துட்டு ஒருத்தர் பெனன்ஸ் பண்ணும்போது, ஒருத்தர் தவம் பண்ணும்போது ஒருத்தர் சண்டை போட்டுப்பாங்க. இப்படியே அவரோட எல்லாத்தையும் கொண்டுண்டே வந்திருக்கான், அடிச்சுட்டே கொண்டுண்டே வந்திருக்கான். இப்ப கடைசியில அவருக்கு 999 கவசத்தை எடுத்துட்டான். இன்னும் ஒரு கவசம் மட்டும் இருக்கான் அவருக்கு. அவன் என்ன பண்ணிட்டான், ஓடி போயிட்டான் அப்படியே சூரிய பகவான்கிட்ட. சூரிய பகவான்கிட்ட ஓடி போய் காப்பாத்த. சூரியன் எஸ் அவன் மேல ஒரு இறக்கம் இருக்கு, ஏன்னா அவ்வளவு தவம் பண்ணி இது பண்ணியிருக்கான்னு ஒண்ணு அவனை நான் காப்பாத்திடுறேன். உடனே பகவான் முடிவு பண்ணிடுற, ஓகே ஓகே நம்ம விட்டுருவோம். ஓடி போயிட்டான் அவன், சூரியன் கிட்ட போயிட்டான், விட்டுருவோம். இந்த சகஸ்ர கவசம் தான். ஓகே, இது பாகவதத்துல இல்ல, ஆனா இது மகாபாரதத்துல இருக்கு. ஒரே ஒரு கவசத்தோட இருக்கிறவன் தான் பாரதத்துல கர்ணனா பிறக்கிறான். சரி, அவன் சூரிய குந்தி நான் மந்திரத்தை பிரயோகிக்கிறேன், அவருக்கு துர்வாச முனிக்கு எல்லா சிஸ்ருஷையும் பண்ணும்பொழுது ஈ கேவ் ஒரு மந்திரம், நீ இந்த மந்திரத்தை சொல்லி வேண்டியண்டா உனக்கு குழந்தை கிடைக்கும்.
சோ அவ கல்யாணம் ஆறதுக்கு முன்னாடியே அந்த மந்திரத்தை சொல்லிட்டா. அப்ப சூரிய பகவானை வேண்டின்னு சொல்றா, சூரியனை பாக்குறா, நதிக்கு மேல சூரியன் இருக்க. அவரை பார்த்து இந்த மந்திரத்தை சொன்ன உடனே சூரிய பகவானோட அம்சமா இந்த கர்ணன் பிறந்துடுறான். அதனாலதான் அவன் கவச குண்டலத்தோட பிறக்கிறான். சோ அந்த சகசிர கவசத்துல 999 கவசத்தை நரநாராயணர்கள் அழிச்சுட்டா. இப்ப பகவான் விஷ்ணு நினைக்கிறார், பரவாயில்ல, நீ இன்னும் கவலைப்பட வேண்டாம், கர்ணனா பிறந்தா என்ன இருந்தாலும். அதனாலதான் கர்ணன் இஸ் a ஸ்பிளிட் பர்சனாலிட்டி. ஏன்னா அவர் நல்லவனாவும் இருக்கான், அதே சமயத்துல கெட்டவர்களோட சேர்ந்துட்டான். ஏன்னா அந்த தைத்திய குணங்களும் அவன்கிட்ட இருக்கு. ஓகே, குந்தியோட வயத்துல இருந்து குந்தியிட்டேருந்து குழந்தையா பிறந்தா கூட, அவன் நல்ல சத்திரிய வம்சத்துல பிறந்தா கூட, அந்த அசுரனோட ஒரு கவசம் அந்த ரிமைனிங் இருக்கிறதுனாலதான் அவனோட வம்சம். விஷ்ணு என்ன நினைச்சுக்கிறார், பரவாயில்ல, அடுத்த ஜென்மத்துல நான் வந்து உனக்கு, அடுத்த யுகத்துல நான் வந்து உனக்கு கிருஷ்ணரா வந்து உனக்கு நான் ஒன்னு அழிச்சுக்கிறேன். அண்ட் மகாபாரத இதுபடி இந்த நரநாராயணா அப்படிங்கிறவாதான் அர்ஜுனனாவும் கிருஷ்ணராவும் பிறக்கிறா. ஓகே, நரா becomes Arjuna and Narayana of course Krishna. Okay, this is the story of நரநாராயணன். சோ அவ வந்து என்ன பண்ணிடுறா, சோ கடைசியில வந்து அந்த சகசிர கவச்சத்தை வந்து 999 எடுத்துட்டு 100வது மட்டும் விட்டுடுறா. சாரி, 1000வது விட்டுடுறா. அது அடுத்த ஜென்மத்துல வந்து இதாயிடும். ஓகே, so I think we stop here. There's little more time to see the story of this Sahasra Kavacha.